அப்படியும் இப்படியுமா அலப்பறை மோட்ல இருந்த தமிழக பாஜக கேம்ப்ல இப்போ அமைதியோ அமைதி அப்படிங்கிற சூழல் தான் நிலவுது. கட்சியோட மாநில செயற்குழு கூட்டத்தை தவிர மற்ற முக்கிய விஷயங்கள்ல எல்லாம் அமைதி காத்துட்டு வருது தமிழக பாஜக. குறிப்பா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன்ல தங்கி சர்வதேச அரசியல் படிப்பு படிக்க இருக்கிறாரு. அதற்காக அவர் அங்கு 4 மாதங்கள் வரையிலும் தங்கி இருப்பாருன்னு சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாடு பாஜகவுல அடுத்தடுத்து சில நிர்வாகிகள் நீக்கப்பட்டுட்டு வராங்க. சிந்தனையாளர் பிரிவோட மாநில பார்வையாளர் கல்யாணராமன் தேர்தலுக்கு பின் சக பாஜக நிர்வாகிகளை பற்றியே சமூக வலைதளங்கள்ல அவதூறு பரப்பிட்டு வர்றதா கூறி அவரும் நீக்கப்பட்டிருக்காரு. அடுத்ததா பிற்படுத்தப்பட்டோர் அணியோட மாநில பொதுச் செயலாளர் திருச்சி எஸ். சூர்யா கட்சியோட கட்டுப்பாட்டை மீறதாகவும் கட்சிக்கு களங்கம் விளைவிப்பதாகவும் கூறி மாநில தலைமையோட அறிவுறுத்தலின்படி கட்சியோட அனைத்து பொறுப்புகள்ல இருந்தோ நீக்கப்பட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அண்ணாமலை இடையே மோதல் போக்கு தொடர்வதாகவே கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி விவகாரத்திலும் அதிமுக எதிர்க்கட்சியா கம்பேக் கொடுக்க தீவிர முயற்சி செஞ்சு சம்பவத்தை பூதாகரமாக்கின நிலையில பாஜக பெரிய அளவுல ஸ்கோர் செய்யல. சர்ச்சையான கருத்துக்களை பேசி ஊடக வெளிச்சத்திலேயே இருக்கக்கூடிய அண்ணாமலையும் அதிமுகவை எதிர்ப்பதை தாண்டி பெரும்பாலும் அமைதியான போக்கையை கடைபிடிச்சிட்டு வர்றாரு. விக்கிரவாண்டியில கூட்டணி கட்சியான பாமகவிற்கு பெருமளவுல ஆதரவு பிரச்சாரங்களையும் பாஜக முன்னெடுக்கல. இப்படி சைலண்ட் மோடுக்கு போன தமிழக பாஜக அடுத்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது அரசியல் வட்டாரங்கள்ல சஸ்பென்ஸ கூட்டுறதா அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க.